குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் புக் பேக் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். 6th கொஸ்டின், ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். 2 பாசிட்டிவ் இம்பேக்ட் குளோபலைசேஷனால் நமக்கு என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூஸ் ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட்டு நமக்கு தெரியும். ஒரு பொருளாதாரத்தில், நம்மளுடைய பொருளாதாரத்தில் குளோபலைசேஷன் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறான். செகண்டு பாயிண்ட்டு, எ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. குளோபலைசேஷன் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறான். 7th கொஸ்டின், ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். மூணு மெயின் டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்கியா குளோபலைசேஷன், செகண்ட் ஒன் புரோட்டோ குளோபலைசேஷன், தேர்ட் ஒன் மாடர்ன் குளோபலைசேஷன். 8th கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷனல் கார்பரேஷன். எம்என்சி கம்பெனி சொல்கிறோம் இல்லையா, அந்த எம்என்சி தான் ஒரு பாயிண்ட்டு. மல்டிநேஷனல் கார்பரேஷன் இஸ் ஏ கார்பரேட் ஆர்கனைசேஷன். கார்பரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறான் மல்டிநேஷனல் கார்பரேஷனை, which owns or control production of goods or service in at least one country other than its home country. நம்மளுடைய மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு என்ன சார்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொந்த நாட்டிலையும் பண்ணலாம். சொந்த நாட்டில் இருந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இல்லைன்னா 2-3 நாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதோட சேவை, அதோட பொருள் உற்பத்தி அந்த மாதிரியெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்.